ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எந்த பகுதியில் இருக்கிறோன்னா தாம்பரத்துலேருந்து பார்த்திங்கன்னா கேம்ப் ரோடுன்னு சொல்லுவாங்க. கேம்ப் ரோட்லேருந்து மப்பேடு அகரம்தன் போகிற ரூட்டில் தான் இருக்கிறோம். அந்த பகுதியில் மழை ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. நைட்லேருந்து இடைவிடாத மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலையாக இருந்தது. 450 கிலோமீட்டருக்கு வெளியில் இருந்து, சென்னைக்கு வெளியில் இருந்தது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கி 230 210 கிலோமீட்டரு தொலைவில் வந்துருச்சு. இந்த ஏரியா பகுதியில் பார்த்திங்கன்னா எங்கேயுமே சென்னை முழுக்க ரொம்ப மழையாக இருந்துச்சு. தொடர்ந்து மழை பெஞ்சிக்கிட்டு காற்று ரொம்ப பலமாக வீசிகிட்டு இருந்துச்சு. ஆனாலும் இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரவு முழுதும் இடைவிடாத மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. மக்களும் பார்த்திங்கன்னா ரொம்ப வெறிச்சோடி அத்தியாவசிய தேவைக்கு மட்டும்தான் வெளியில் போகிற மாதிரி இருக்கிறாங்க. இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா இந்த பகுதியெல்லாம் கொஞ்சம் தாழ்வான பகுதி. நிறையா குடியிருப்புகள் இருக்கிற பகுதி. அந்த பகுதியிலையுமே பார்த்திங்கன்னா அதை தொடர்ந்து மழை பெய்கிறனால தண்ணி ஒரு இடத்துல ரொம்ப மோசமாக சேர்ந்து போன வருடமே பார்த்திங்கன்னா நிறையா வீடுகள் பாதிக்கப்பட்டிருந்துச்சு. அதே மாதிரி இந்த வருடம் பாதிக்கப்பட்டுருமோ அப்படிங்கிற மாதிரியே ஒரு அச்சத்தில் தான் மக்கள் இருந்துகிட்ருக்காங்க. இந்த பகுதியெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பாரத் லா காலேஜு அப்படின்னு சொல்லுவாங்க, திருவஞ்சேரி அப்படின்ட்டு. அங்கெல்லாம் ரொம்ப தண்ணி சூழ்ந்துருக்கு. மக்கள் யாரும் அனாவசியமாக வெளியில் வர வேணாம். ரொம்ப அத்தியாவசியமாக இருந்தால் மட்டும் வருமாறு கேட்டுக்கிறோம். ஏன்னா எலக்ட்ரிக் கம்பிகள், எலக்ட்ரிக் கம்பங்கள், மரங்கள், ஏன்னா மழையோடு சேர்ந்து உங்களுக்கு காற்றடிக்கிறதுனால இந்த மாதிரி நிறைய பாதாள சாக்கடைகள்லாம் நிறைஞ்சிருக்கும். வாகனத்தில் போகிறவங்க, பைக்கில் போகிறவங்கெல்லாம் தெரியாமல் அதில் விட்டு ஏதாவது பிரச்சனைகள், விபத்துகள் ஏற்படுறதுக்கும் நிறையா வாய்ப்புகள் இருக்குது. அதனால் மக்கள் கொஞ்சம் ஒரு 2 நாட்களுக்கு மழையும் காற்று நின்னோன்னா வெளியில் வருமாறு கேட்டுக்கிறோம். கொஞ்சம் சேஃபாக இருக்கிறது. குழந்தைங்களெல்லாம் யாரையும் வெளியில் கூப்பிட்டு வரோம். நான் ரொம்ப அத்தியாவசியமாக இருந்தால் மட்டும் வெளியில் வந்தால் நல்லது. இந்த பகுதியில் இடைவிடாது மழை பெஞ்சிகிட்ருக்கு. இன்னும் ஈவினிங்கு இல்லை நைட்டுக்குள்ளார உங்களுக்கு மழை கரையை கிடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் மக்கள் எல்லாம் அச்சத்தில் தான் இருக்காங்க. பாருங்கள், இந்த பகுதியெல்லாம் ரொம்ப மழையால் பாதிக்கப்பட்டு இங்கே ஏற்கனவே இந்த ரோடு வேலைகள்லாம் நடந்துகிட்ருக்கு. இந்த பகுதி பார்த்திங்கன்னா இந்த மப்பேட்லேருந்து பெருங்குளத்தூர், வண்டலூர், கேளம்பாக்கம் ரோட்டுக்கு போகிற பகுதி. அது ரொம்ப மோசமான நிலைமையில் தண்ணி சூழ்ந்து இதுவாக தான் இருக்குது. கொஞ்சம் சேஃபாகவும் போகிறது நல்லது தான். அனாவசியமாக வெளியில் போகாதீங்க. பள்ளங்கள் எங்கே இருக்குன்னு தெரியாது. அடுத்த வீடியோவில் மற்றொரு பகுதியை பற்றி பார்க்கலாம். ரொம்ப தேங்க்யூ.